அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கல. கும்பராசியில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறது பார்க்கல. கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்க்குறோம். உங்கள் எல்லாருக்குமே நட்சத்திரம் தெரியுது, ராசி தெரியுது. நிறைய பேருக்கு உங்கள் லக்னம் தெரியுது, நிறைய பேருக்கு உங்கள் லக்னம் தெரியலை. ஏன் லக்னம் தான் ரொம்ப முக்கியம். நம்முடைய ஜாதகத்தில் பிறப்பிலிருந்து கடைசி வரைக்கும் நம்மளை இயக்குவது லக்னம் தான். லக்னத்தின் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கையினுடைய அத்தனை நிகழ்வுகளும் இருக்குது. அதனால தான் லக்னத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். ஏன் ராசிக்கு பலன் பார்க்குறோம்னா, ராசி கோச்சார பலன்கள் நம்ம குரு, சனி, ராகு, கேது எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். ஆனால் நடைமுறையில் முழுக்க முழுக்க நம்மளை இயக்குவது லக்னம். அந்த அடிப்படையில் கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான நட்பலன்கள் இருக்குது, என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும், அதிலிருந்து நம்ம மீள்வதற்கான இறை வழிபாடு என்ன, இதுதான் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது முதல்ல இந்த மாதம் உங்கள் லக்னத்தில் ராகு இருக்கார், குரு பகவான் உங்கள் லக்னத்தை பார்க்குறார். இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய தெய்வ அனுகூலம் தான் சொல்லணும். உங்கள் லக்ன அதிபதி யாருன்னா சனி பகவான், அவர் 2ஆம் இடத்துல இருக்கார். வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் சம்பாரித்த காசு கையில் இல்லைன்னா இந்த மாதம் கையில் ஏதோ ஒரு விதத்தில் உழைச்ச சம்பாரித்த சம்பாத்தியங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்துல குரு இருக்கார். அதுலேயும் புதனும் 6ஆம் தேதி வந்துடுறாரு. அப்படி இருந்தாலே உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் நிறைய இருக்கும். எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்கலை, சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது, தள்ளி போயிட்டுருக்கு, எப்போ நடக்கும் தெரியல, எப்படி நடக்கணும்னு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் அதில் கலந்துக்குவீங்க. மற்ற சுப நிகழ்ச்சிகள்லையும் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த காலங்களில் யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, உங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு உண்டு. குழந்தைக்காக இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து பெருசாக சக்ஸஸ்ஃபுல் ஆகாதவங்களுக்கு இந்த மாதம் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகி குழந்தைக்கான வாய்ப்புகள் நிறையவே இறை அருளால் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் மதத்தின் மேல் பற்று அதிகரிக்கும். உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். சமூகத்தில் உங்களுக்கான அந்தஸ்து மதிப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் நான் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ட்ரேடிங் பண்ணுறேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேங்கிறவங்களுக்கு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஏதாவது ரேஸில், லாட்ரியில், குறிப்பாக மியூச்சுவல் ஃபண்டில், ட்ரேடிங்கில் நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இந்த விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த மாதம் வேண்டாம். உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னு விதி இருக்கோ இறைவன் அதை கொடுப்பதற்கு தயங்க மாட்டார். ஆக இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் அரசியலில் இருக்கீங்களோ 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும். உங்களுக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். இது அத்தனையும் பாலிட்டிக்ஸில் இருக்குது. அது இந்த மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் நீங்கள் விளையாட்டு துறையில் இருக்கீங்களா, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ், கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ், இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா, பண்ணலாமா அப்படின்னு பார்க்குற போது இந்த மாதம் சுமாராக இருக்குது. நல்ல பெரிய முயற்சிகள் எதுவும் பெருசாக வேண்டாம். அதனால் நன்மை ஏற்படுமான்னா இந்த மாதம் இல்லை. ஸோ இந்த மாதம் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு நன்மைகள் உண்டு. பிரிஞ்சு போன உறவுகள் அத்தனையும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சிங்களா, மாற்றங்களே உண்டு. அதுலேயும் ப்ராப்பர்ட்டி யாருக்கெல்லாம் விற்காமல் இருக்குது, சேலாகாமல் இருக்குது, நல்ல விலைக்கு போகலை அப்படிங்கிறவங்களுக்கு அதெல்லாம் போகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் கும்ப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, தள்ளி போயிட்டுருக்கு, எப்போ நடக்கும் தெரியல, எப்படி நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் திருமணத்திற்கான வாய்ப்பு, திருமணம் நடவதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கையை ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இதுவும் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அதுலேயும் குறிப்பாக இந்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுக்கு தொழில் தகராறு,
தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி பின்னாடி மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணணுங்கிறவங்க பண்ணுங்கள். ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரி, அப்ராட் போகணுங்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உருவாகும். ஆல்ரெடி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம் அத்தனையுமே இருக்குது. உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் ஏற்றம் இதுவும் உண்டு. நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனை இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேலையில் ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்குது. நீங்கள் பார்க்கும் வேலையை விட வேண்டிய சூழ்நிலையால் வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க வேண்டிய காலம். பெருசாக உங்களுடைய கொலீக் சப்போர்ட் பண்ணுவாங்க, சுப்பீரியர் கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை. ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, போனஸோ, அரியர்ஸோ எதெல்லாம் வரணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அது வர்றதில் நிறைய தடைகள் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் வேலை இருக்கா, சந்தோஷம். வேலையில் மாதம் நமக்கு வருமானங்கள், சம்பாத்தியங்கள் வரதா அதோடு நில்லுங்க. ஏன்னா நீங்கள் இந்த மாதம் வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள் இதுதான் இருக்குது. அதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு திருப்தியற்ற மனநிலைன்னு முதல்ல சொன்னேன். அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. இதெல்லாம் கும்பலக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் உங்களுடைய 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால பெருசாக யாருக்கும் கடன் கொடுக்கறது வேண்டாம். அந்த பணம் கடன் கொடுத்தாலும் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் ரொம்ப குறைவு. அதெல்லாம் யாரெல்லாம் பெரிய லெவலில் அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கீங்களோ கவனம் செலுத்துங்க. இதுவும் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். அதுலேயும் கும்பலக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு ஒரு பக்கம் உங்கள் வாழ்க்கையில் அத்தனை நன்மைகள் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, அது நோயுடைய தன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனை இருக்குது. அதுலேயும் உங்களுடைய 7ஆம் இடத்துல செவ்வாய், கேது இருக்கிறது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். அதுலேயும் உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போக வேண்டிய சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த மாதம் ரொம்ப எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப கவனமாக எடுத்து வைங்க. பெருசாக யாரையும் நம்பித்தான் ஆகணும். ஆனால் இன்றைக்கி இருக்க சூழ்நிலைக்கு நம்பாமையும் இருக்க முடியாது. நீங்கள் புதிய முயற்சிகளில் அடக்கி வாசிங்க. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும். இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் விநாயகரை நல்லா கும்பிடுங்க. அது மட்டும் இல்லை, முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். எங்கெல்லாம் பைரவர் இருக்காரோ பைரவரை தரிசனம் பண்ணுங்கள். நரசிம்மருடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதும் பண்ணிட்டு வாங்க. நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.